விருச்சிக ராசிக்காரர்களை பொறுத்தவரை வாகனங்கிறது ஒரு சாதனம் மட்டும் இல்லைங்க, பயன்படுத்துறது போக்குவரத்துக்கு மட்டும் இல்லைங்க, நம்பிக்கை. யாரையும் நான் சார்ந்துடல, அதில் ஏறி ஒரு பாட்டை போட்டு அப்படியே கேட்டுட்டு முருகன் பாட்டை கேட்டுக்கிட்டு அப்படியே குலதெய்வத்தை நினச்சிட்டு அந்த வண்டியில் அப்படி போய் இறங்குனேன்னு சொன்னால் ஒரு தேரில் இறங்கி வந்து நின்ன மரியாதை என்ன கிடைக்குமோ. விருச்சிக ராசிக்காரர்களை பொறுத்தவரை வேறு யாருங்க துணை? வேலவன் தான் துணை. அந்த வேலவனுடைய வேலை அவங்க வண்டியில் கண்டிப்பாக வைக்கணும், ஒரு ஸ்டிக்கராவது ஒட்டி வைக்கணுங்க. இன்னொருத்தர் பேரில் பதிவு செய்யப்பட்ட தன்னுடைய மனைவி பேர்லையோ குடும்பத்தார் பேர்லையோ அண்ணன் பேர்லையோ தம்பி பேர்லையோ இருக்கக்கூடிய வண்டியை வாங்கி ஓட்டும் போது லக் அமையும். விருச்சிக ராசிக்காரர்களை பொறுத்தவரை கிரீன் கலர், டார்க் கிரீனு இதெல்லாம் சுத்தமாக ஆகாது. விருச்சிக ராசிக்காரர்களுக்கு ராசிநாதன் என்று சொல்லக்கூடிய 9வது எண் செவ்வாய் பகவானுடைய ஆதிக்க எண் என்பது வெற்றி தான். விருச்சிக ராசிக்காரங்க ஒரு புது வாகனம் எடுக்க போறாங்க, இல்ல இந்த 4 நட்சத்திரத்துல அவங்க வாங்கலாம். விருச்சிகம் வண்டி வாகன யோகம். வணக்கம் சார். வணக்கம். குரு வாழ்க, குருவே துணை. அதாவது நம்மளோட வாழ்க்கைக்கும் அந்த வாகன தொடர்புக்கும் ரொம்ப கனெக்ஷன் இருக்கு சார். சாதாரணமாக சைக்கிளில் போனவங்க இன்னைக்கு பல கோடி மதிப்பிலான கார்ஸில் வந்து போகிறாங்க, அதுவும் லக்ஸரி கார்ஸில். அதாவது வாகனம் மட்டும்தான் அப்டேட் ஆகுதானா, கூடவே லைஃபும் வந்து அப்டேட் ஆகுது. அப்படி என்ன யோகம் இருக்கும் ஒரு வாகனம் வாங்குறதுல? லைஃபே எப்படி மாறுது, ஃபேமிலியே அப்டேட் ஆகுறாங்க, செல்வ வளம் ஒரு பக்கம் போயிருக்குது, புகழும் கிடைக்குது அப்படின்னு பார்க்கும்போது எல்லாருக்கும் இருக்கக்கூடிய ஒரு கேள்வி, வாகன யோகம் எனக்கு எப்போ சார் அமையும்? ரொம்ப நாளாக வந்து எனக்கு அந்த ஒரு விஷயத்துக்காக நான் ஏங்குறேன், ஹார்ட் ஒர்க் பண்ணுறேன் அப்படின்னு கேட்குறாங்க. அந்த வகையில் ஒவ்வொரு 12 ராசிக்காரர்களுக்குமே நம்ம வாகன யோகம் அமைவது எப்போது, அது எந்த நாள் நேரங்கள், அந்த மாதிரி ஒவ்வொரு டாப்பிக்கும் நம்ம பார்த்துட்டு இருக்கோம். அந்த வகையில் விருச்சிக ராசிக்காரங்களுக்கு வாகன யோகம் எப்போது அமையும்? இவங்க ஆடி காரில் போயிடுவாங்களா? அதாவதுங்க பல ஆடி போச்சுங்க, நாங்களும் ஒரு கார் வாங்கி போடலாம்னு நினைக்கிறோம், ஆனால் ஒன்றும் நடக்க மாட்டேங்குது ஐயா அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் நான் யோசிக்கவே இல்லைங்க, திடீர்னு பார்த்தோம்னா தலையாடி வந்துச்சு, ஆடி 18 வந்துச்சு, ஆடி பெருக்கு வந்துச்சு, பழைய வண்டியை கொடுத்தோம் வாங்கிட்டான் அப்படின்னு சொல்லுவாங்க. இது எதனால் நடக்குது அப்படின்னா, ஒரு ஜாதக கட்டத்தில் ராசிக்கு 4வது பாவகம் எந்த அளவுக்கு முக்கியமோ அதே போல் லக்னத்திற்கு 4வது பாவகம் அவருடைய தசாபுத்திகள் ரொம்ப முக்கியம். அந்த 4வது பாவம் தாங்க வாகன யோகத்தை சொல்லும். நீங்கள் என்ன தான் பாருங்கள், நல்ல வசதி வாய்ப்புக்கு வந்தவங்க ஆடி கார் வாங்கி வச்சுருந்தாலும் கூட பழசை மறக்காமல் அம்பாசிடர் காரையும் வீட்டில் நிறுத்தி வச்சுருப்பாங்க. காரணம் அந்த வண்டி வந்ததுக்கு அப்புறம் தான் இன்றைக்கி நான் ஆடி காரே வாங்கினேன், ஆரம்பத்தில் என்னுடைய அம்பாசிடர் கார் தான் எத்தனை வளர்ச்சிக்கு காரணம்னு சொல்லுவாங்க. அம்பாசிடர் கார் இல்லைங்க, அந்த காரில் இருக்கக்கூடிய நம்பர் மட்டும் இல்லைங்க, அந்த வாகனத்தினுடைய நிறம். ஆக எல்லாம் சேரும்போது அவங்க யோசிக்கிறாங்க, என்னடா வண்டி வந்துச்சு, அப்புறம் ஒரு ஃபேன்சி நம்பர் வந்துச்சு, அதுக்கப்புறம் அந்த கலரில் நம்ம எங்கே போனாலும் ஜெயிச்சுட்டு வரோம், ஏதோ ஒரு சூட்சமம் இருக்குன்ட்டு ஆடி காருக்கு செலவு பண்ணுறதை விட அம்பாசிடர் காருக்கு அதிகமாக செலவு பண்ணி பத்திரப்படுத்தி வைத்திருப்பார்கள் விருச்சிக ராசிக்காரர்கள். விருச்சிக ராசிக்காரர்களை பொறுத்தவரை வாகனங்கிறது ஒரு சாதனம் மட்டும் இல்லைங்க, பயன்படுத்துறது போக்குவரத்துக்கு மட்டும் இல்லைங்க, நம்பிக்கை. என்னைய பாதுகாப்பாக அழைச்சிட்டு போகும், யாரையும் நான் சார்ந்துடல, அதில் ஏறி ஒரு பாட்டை போட்டு அப்படியே கேட்டுட்டு முருகன் பாட்டை கேட்டுக்கிட்டு அப்படியே குலதெய்வத்தை நினச்சிட்டு அந்த வண்டியில் அப்படி போய் இறங்குனேன்னு சொன்னால் ஒரு தேரில் இறங்கி வந்து நின்ன மரியாதை என்ன கிடைக்குமோ அது அவர்களுக்கு கிடைக்கும். சொல்லும் போதே சொன்னீங்க சார், எந்த நிறத்தில் அமையுதுன்றது ஒரு பக்கம் இருக்கணும், வாகனத்துடைய எண்களும் ரொம்ப முக்கியம். நீங்கள் முக்கியமாக அதை எடுக்க போகிறோன்னா அந்த 4 நட்சத்திரங்களும் அதிகமாக நிறைய பேர் பார்ப்பாங்க. ஸோ விருச்சிக ராசிக்காரங்க ஒரு புது வாகனம் எடுக்க போகிறாங்க, இல்லை செகண்ட்ஸில் இருக்கக்கூடிய வாகனத்தை அப்டேட் பண்ண போகிறாங்கன்னா எந்த 4 நட்சத்திரத்தில் அவங்க வாங்கணும்? நட்சத்திரம் அப்படிங்கிறதுக்கு நிறைய விதிவிலக்குகள் இருக்குமா. நம்ம எடுத்தோன்னே ஒரு விருச்சிக ராசிக்கு இந்த நட்சத்திரத்தில் போய் வாங்குங்க அப்படின்னு சொல்ல முடியாது. கேட்டை நட்சத்திரத்தில் பிறந்திருக்காங்க, விசாக நட்சத்திரத்தில் பிறந்திருக்காங்க, அனுச நட்சத்திரத்தில் பிறந்திருக்காங்க. கேட்டை அனுசம் 4 பாதமும் அங்கே இருக்கிறனால குழப்பம் இல்லை. விசாக நட்சத்திரம் துலாத்துக்கு வரும், விருச்சகத்துக்கு வரும். அப்படிங்கும்போது இந்த நட்சத்திரத்திற்கு நடக்கக்கூடிய தசாபலன்கள் இப்போ என்ன நடந்துகிட்டு இருக்கு, அந்த தசாபலன் சுபகிரகங்களுடைய பார்வையில் இருக்கா, கோச்சாரத்தில் 4வது பாவகம் குருவினுடைய தொடர்பு சுபகிரக தொடர்பில் இருக்கான்னு பார்த்துக்கிட்டு தான் ஒரு புது வாகன முயற்சிக்கே போகணும். சில பேருக்கு பழைய வாகனம் லக்கியாக இருக்கும். காரணம் அவர்களுக்கு சுய ஜாதத்தில் ராகுகேது பகவானுடைய ஆதிக்கம் அதிகமாக இருக்கும், சனி பகவானுடைய பார்வை அதிகமாக இருக்கும். அவங்க புது வண்டியை விட இன்னொருத்தர் பேரில் பதிவு செய்யப்பட்ட தன்னுடைய மனைவி பேர்லையோ குடும்பத்தார் பேர்லையோ அண்ணன் பேர்லையோ தம்பி பேர்லையோ இருக்கக்கூடிய வண்டியை வாங்கி ஓட்டும் போது லக் அமையும். என்னைக்கு தான் பேரில் ஒரு சொந்த வண்டி எடுக்கிறாங்களோ அன்னையிலேருந்து பார்த்தீங்கன்னா கடன் பிரச்சனை, விபத்து பிரச்சனை, அதிகப்படியான செலவினங்கள். என்ன புது வண்டி இவ்வளோ செலவு வைக்கிது, பழைய வண்டியை ஓட்டிக்கிட்டீங்க, டயரே தெரிஞ்சாலும் பத்திரமா போயிட்டு வரும்யா அப்படின்னு சொல்லுவாங்க. ஆக அந்த வாகனம் என்பது யோகமாக அமைய வேண்டும் என்றால் நட்சத்திரம் மட்டும் அந்த சுய ஜாதகத்தை பொறுத்து தான் பார்த்துக்கணும். ஆனால் நாள்னு ஒன்று இருக்குங்க. விருச்சிக ராசிக்காரர்களுக்கு ராசிநாதன் என்று சொல்லக்கூடிய செவ்வாய் பகவானுடைய அம்சம் இருக்குன்னா, செவ்வாய்க்கிழமை, செவ்வாய் வெறுவாயெல்லாம் கிடையாது, விருச்சிக ராசிக்கு நிறைந்த வாய், நிறைந்த விஷயங்களை கொடுக்கும். அவங்க எப்படி பேச்சுக்கு தகுந்த மாதிரி செயலையும் இறங்கிடுவாங்க, செயலுக்கு தகுந்த மாதிரி காரியத்தையும் சாதிச்சிருவாங்க, காரியத்தை சாதிக்கிறதுக்கு தகுந்த மாதிரி எல்லா திட்டங்களையும் போட்டு கொஞ்சம் ரகசியமாக வச்சுருப்பாங்க. வண்டி வாங்க போகிறாங்க, வண்டி எடுக்க போகிறாங்கன்னு யாருக்கும் தெரியாது, எடுத்துகிட்டு வந்து இறங்கினதுக்கு அப்புறம் தான் தெரியும், ஓ இப்படிலாம் இருந்தாங்களா அப்படின்ற மாதிரி. அது மாதிரி ஒரு விஷயத்தை ஒரு பொருளை வாங்க வேண்டும் என்று முடிவு செய்தால் செவ்வாய்க்கிழமை விருச்சிக ராசிக்காரர்களுக்கு உகந்தது.
அடுத்து குரு அருள் இல்லாமல் இவங்க இவ்வளவு தூரம் வளர்ந்து வந்திருக்க முடியாது. விருச்சிக ராசிக்காரர்களுக்கு ஒரு வாகனம் வாங்கினதுக்கப்புறம் தொழில் வளர்ச்சி நல்லா இருக்குது, அடுத்த கட்ட முன்னேற்றத்துக்கு போகிறாங்க, வேலையாட்கள்லாம் சரியாக அமைகிறாங்க, பிரிந்து போனவர்கள் திரும்ப வந்து சேர்றாங்க, எல்லாரும் மெய்சில் இருக்க பார்க்குறாங்க. சொந்தக்காரவங்க அதுலேயும் பங்காளிகள்லாம் சைக்கிள் வாங்கினதுக்கே விருச்சிக ராசியை பார்த்து பொறாமப்பட்டுக்கிட்டு இருப்பாங்க. இப்போ கார் வாங்கினதுக்கப்புறம் சும்மாவாக இருப்பாங்க, காரில் இருக்க 4 டயரையும் சுற்றி சுற்றி பார்த்து பெருமூச்சு அடிப்பாங்க. அதில் ஏறி இவங்க போனாங்கன்னா மூச்சே சில நேரங்கள் நிற்கிற மாதிரி பார்ப்பாங்க. ஆக விருச்சிக ராசிக்காரர்களுக்கு வியாழக்கிழமை என்பது வாகனம் வாங்குவதற்கு ஒரு உன்னதமான ஒரு நாள். அடுத்து வந்துங்க திங்கட்கிழமை. அந்த வாரத்தில் முதல் நாளுமே சனி ஞாயிறில் திட்டம்லாம் போட்டுட்டு திங்கக்கிழமை காலையில் நான் வந்துடுறேனப்பா அப்படிம்பாங்க. என்ன கொஞ்சம் அந்த திங்கக்கிழமையில் பார்த்தீங்கன்னா 12 மணி வரையுமே அப்படியே ராகாலயம் போண்டாதுன்னு கொஞ்சம் நேரங்கள் சுமாராக தான் இருக்கும். அதனால் அந்த உச்சி பொழுதுல வாங்கலாமா, அல்லது உங்கள் ஜாதகப்படி பஞ்சபட்சி சாஸ்திரத்தில் அரசு நேரத்தில் ஒரு வாகனத்தை எடுக்கலாமா, நடை நேரத்தில் எடுக்கலாமா, ஊன் நேரத்தில் எடுக்கலாமா, தப்பி தவறி கூட சாவு துயில் நேரத்தில் எடுத்துடக்கூடாது. பஞ்சபட்சி சாஸ்திரங்கிறது விருச்சிக ராசிக்காரர்களுக்கு மிக மிக முக்கியம். வாகன விஷயத்தில் உங்கள் நட்சத்திரத்துடைய பட்சி அரசு நேரத்தில் நீங்கள் அந்த வாகனத்தை எடுக்கும்போது வளர்ச்சி அபரிவிதமாக இருக்கும். நான் ஒவ்வொரு ராசிக்குமே பஞ்சபட்சி சாஸ்திரத்தில் எந்த நேரத்தில் வாகனம் எடுக்கலாங்கிறத பார்ட் 2ல சொல்கிறேன். ஆக விருச்சிகத்தை பொறுத்தவரை திங்களும் வியாழனும் செவ்வாயும் உகந்த நாளாக சொல்லப்படுது. சார், அப்படியே நம்மளுடைய விருச்சிக ராசிக்காரங்களுக்கு எந்த நிறங்கள்ல வாகனம் அமையும், எந்த நிறங்கள் பார்த்து எடுக்கணும்னு சொல்லுங்க. நிச்சயமா. அதாவது நம்ம அந்த கிழமையை சொன்னோம்லமா, அதே மாதிரியே அந்த கிழமைக்குரிய ஆதிக்க நாள் யோகமான நாளுங்க. விருச்சிகத்திற்கு செவ்வாய் வந்து யோககாரகன அங்காரகன் இருக்கனால சிவப்பு நிறம், அடர்ந்த சிவப்பு நிறம், மெரூன் கலரு, அப்புறம் மூக்குப்பிடி கலர்லாம் சொல்லுவாங்கல்ல, அதெல்லாம் கூட இவர்களுக்கு ப்ரௌன் கலர்லாம் நல்ல விருச்சிக ராசிக்காரர்களுக்கு யோகத்தை கொடுக்கும். அடுத்தது மஞ்சள். இல்லையா, மஞ்சள் கலரில் வண்டி வாங்கணும்னா ஆட்டோ தாயா வாங்கி ஓட்டணும் அப்படின்னு சொல்ல வேண்டாம். லைட் எல்லோ, லெமன் எல்லோ, இதெல்லாமே பிஸ்தா கிரீன் மாதிரி வரக்கூடிய ஒரு எல்லோ, இதை கோல்டன் கலர் எல்லோ, இதெல்லாம் பார்த்தீங்கன்னு சொன்னால் விருச்சிகத்திற்கு யோகமாக அமையும். ஒயிட் கலர், ஏன்னா சந்திர பகவான் பாக்யாதிபதியாக வர்றதுனால ஸ்திரத்திற்கு பாதகம்னு சொன்னால் ராசி மேலே வந்து உட்காந்துருக்கிறார்ல, திரிகோண ஸ்தானம்ங்கிற ஒரு அமைப்பு பெறாரு, அதனால யோகத்தை கொடுத்துருவார். அப்படின்னு பார்க்கும்போது வெண்மை நிறம், முத்து வெள்ளை, சில்வர் கலர் இந்த விருச்சிக ராசிக்காரர்களுக்கு யோகமாக அமையும். சொன்ன அந்த ப்ரௌன் கலர்ஸ்லேயே வந்து நல்ல ஒரு இந்த மூக்குப்பொடி கலர்லாம் சொன்னீங்க, இந்த ரஸ்ட் ஆரஞ்ச்லாம் இப்போ ட்ரெண்டிங்காக போயிட்டு இருக்கு. ஸோ எல்லோ கலந்த பிஸ்தா கிரீனும் ப்ளஸ் சில்வர், இதெல்லாமே உங்களுக்கு எலைட் கலர்ஸாகவே விருச்சிக ராசிக்காரர்களுக்கு அமைஞ்சிருக்கு. சரி, இந்த கலர்லாம் எடுத்துடாதீங்கன்னா என்ன கலர் சொல்லுங்க? அதாவதுமா, எலைட் கலர் எப்படி எந்த அளவுக்கு அவர்களுக்கு யோகமாக இருக்குதோ, சில பேர்லாம் பார்த்தீங்கன்னு சொன்னால் பளிச்சுன்னு எடுக்கிறாங்களாம், அப்படியே கிளிப்பச்சை கலரில் ஒரு வண்டி எடுத்துகிட்டு வருவாங்க விருச்சிக ராசிக்காரங்க தெரியாமல். ஜாதகப்படி அது அமைப்பு அவங்களுக்கு யோகம் கிடையாது. அந்த கலர் அப்படியே அந்த கிளி கூண்டுக்குள்ளே பட்டுக்கிட்டு இந்த சீட்டு எடுக்கிறதுக்கு படாதபாடு விட்டுட்டு இருக்கும் பாருங்க, சொன்னதை கேட்டுக்கிட்டு இருக்கும் பாருங்க, அது மாதிரி வீட்டுக்குள்ளே சிறகு உடைபட்ட பறவையாக மாட்டிக்கொண்டு முழிப்பார்கள். வண்டியில் ஏறி 4 பக்கம் போலம்னாலே பாதி ரோட்டில் இறங்கிக்கலாமாடா, நீ மட்டும் போயிட்டு வா அப்படின்ற மாதிரி பிரச்சனைகள் இவர்களுக்கு அதிகமாக வரும். ஆக விருச்சிக ராசிக்காரர்களை பொறுத்தவரை கிரீன் கலர், டார்க் க்ரீனு இதெல்லாம் சுத்தமாக ஆகாது. ஏன்னா விருச்சிகத்துக்கு அஷ்டமாதிபதியாக புதன் வரார். அவமானம், துன்பம், ஒரு மாதிரி கடன் விரயம் இது அதிகம் வரும். அப்புறம் எல்லாரும் சொல்லுவாங்க கருப்பு கலருங்க, கேரளா ஃபுல்லாக கருப்பில் தாங்க ஓடிக்கிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லுவாங்க. சரி, அங்கே ஃபுல்லாக ஓடிட்டு இருக்கு, உங்களுக்கு அது யோகமாக இருக்கா? அது ரொம்ப ரொம்ப முக்கியம். விருச்சிக ராசிக்காரர்களுக்கு கருப்பு நிறம் ஆகாது. ஆனால் வாகன ஸ்தானத்தை குறிக்கக்கூடிய இடமே கும்பம் தான் விருச்சிகத்துக்கு. 4ஆம் இடம் சனி பகவான் தான். ஆனால் டார்க்கு அந்த நீல கலரு, கருப்பு கலர்லாம் விருச்சிக ராசிக்காரர்கள் பயன்படுத்த வேண்டாம். அதுக்கு 4 டயரையும் கலட்டி வச்சுட்டு வெள்ளை கலரில் டயர் மாற்றலாமான்னு கேட்டால் அது விதண்டாவாதம் இல்லை. அதாவது என்ன சொல்கிறாங்கன்னா, காரினுடைய அதிகப்படியான இரும்பு பகுதிகள், அதில் இருக்கக்கூடிய வர்ணங்கள், இதை தான் நம்ம வந்து முக்கியமாக எடுத்துக்கிறோம். அப்போ அந்த நிறங்களை வந்து நீங்கள் பார்த்து யோகமாக எடுக்கும்போது அப்படியே பளிச்சுன்னு உங்களுக்கு அதிர்ஷ்டம் தானாக கிடைக்கும். ஸோ நம்ம நிறங்கள் வந்து பார்த்தோம், 4 நட்சத்திரங்கள் எல்லாமே நம்ம பார்த்தோம் சார். ஒரு பக்கம் அந்த வாகனத்தோட எண்ணெய் வந்து நம்ம கேட்டு வாங்கியே வந்து வைக்கிற அளவுக்கு அது ஒரு யோகமான ஒரு விஷயமா இருக்கு. ஸோ அந்த வகையில் விருச்சிக ராசிக்காரங்களுக்கு வாகன எண் வந்து யோகமாக அமையறதுக்கு எந்த எண்ணெய் அவங்க பயன்படுத்தும்? இதில் நியூமராலஜி கொஞ்சம் இருக்குமா. அதாவது பிறந்த தேதி, மாதம், வருடம் இது எல்லாத்தையும் நீங்கள் கூட்டும்போது ஒரு அமைப்பு வரும். உடல் எண், உயிர் எண், விதி எண்கள்னு சொல்கிறாங்க. அதற்கு தகுந்த மாதிரியும் நம்மளுடைய ஜாதக அமைப்புக்கு தகுந்த மாதிரியும் நம்பர்ஸ் எடுக்கிறதா ரொம்ப அனுகூலமானது. ஆனால் அதே நேரத்தில் ஒரு ராசியை பற்றி பார்க்கும்போது அந்த ராசிநாதனுக்கு நட்பு கிரகங்கள், யோகம் செய்யக்கூடிய கிரகங்கள், ராசியாதிபதியினுடைய எண்கள் தான் அதிகமாக ஒருத்தருக்கு உதவி செய்யுது. விருச்சிக ராசிக்காரர்களுக்கு ராசிநாதன் என்று சொல்லக்கூடிய 9வது எண் செவ்வாய் பகவானுடைய ஆதிக்க எண் என்பது வெற்றி தான். சில பேர், நிறைய பேர் பார்த்தீங்கன்னா தனித்த 9 போட்டிருப்பாங்க, அப்புறம் 9099ங்கிற நம்பர் எடுத்திருப்பாங்க. இந்த மாதிரி வந்து அந்த கூட்டு எண் 9ஆக வரக்கூடிய எண்கள் இதெல்லாம் விருச்சிகத்திற்கு யோகமாக அமையும்.
அடுத்து விருச்சிக ராசிக்காரர்களுக்கு 3வது எண் குரு பகவானுடைய அனுகூலம் கொடுக்கக்கூடிய எண். அந்த வண்டியை எடுத்தாலே சுபகாரியம் நடக்குதுங்க, எடுத்ததுக்கப்புறம் தாங்க கல்யாணம் நடந்துச்சு, அல்லது வண்டி எடுத்ததே என் பிள்ளை கல்யாணத்துக்கு கொடுக்குறதுக்கு தாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. அது மாதிரி இந்த சுபகாரியங்களை கொடுக்கக்கூடிய ஒரு எண்ணாக அவர்களுக்கு 3வது எண் அவர்களுக்கு அமையும். 2வது எண் விருச்சிக ராசிக்கு சந்திர பகவானுடைய ஆதிக்கம் இருப்பதனால அந்த ராசிக்குரிய எண்ணான 2வது எண் அவர்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கும். தலைமை பண்பு, வெற்றி வாய்ப்புகளை கொடுக்கறதுக்கு, பதவி உயர்வு பெறுவதற்கு, அரசியலில் ஜெயிப்பதற்கெல்லாம் விருச்சிக ராசிக்காரர்களுக்கு 1வது எண் சூரிய பகவானுடைய ஆதிக்க எண் 10க்குடைய தொழில் ஸ்தானாதிபதியாக வர்றதுனால அவங்களுக்கு உதவி செய்யும். விருச்சிக ராசிக்காரங்களுக்கு 1, 2, 3, 9 இந்த எல்லா எண்களுமே நம்ம சொல்லியிருக்கோம். 4, 5, 6, 7, 8 இந்த எண்களை அவங்க எப்படி எடுத்துக்கணும்? இந்த எண்கள் வந்து அமைக்கக்கூடாதா சார் வாகனத்துக்கு? அப்படி இல்லை, ஒரு லக்னத்துக்கு சில நேரங்களில் சனி பகவான் வந்து நல்ல அம்சங்களில் இருக்கிறார், புதன் நல்ல அம்சங்களில் இருக்கிறார், சுக்கிரன் நல்ல அம்சங்களில் இருக்கிறார்னா அந்த எண்களை எடுத்துக்கலாம். ஏன்னா இந்த எண்களுக்கும் இந்த கிரகங்களுக்கும் தொடர்புண்டு. சனி பகவானுடைய ஆதிக்க எண் என்று சொல்லக்கூடிய 8வது எண்ணும், சுக்கிர பகவானுடைய ஆதிக்க எண் என்று சொல்லக்கூடிய 6வது எண்ணும், புதன் பகவானுடைய ஆதிக்க எண் என்று சொல்லக்கூடிய 5வது எண்ணும், ராகு கேது பகவானுடைய ஆதிக்க எண் என்று சொல்லக்கூடிய 4, 7 சுய ஜாதகத்தை பொறுத்து பயன்படுத்திக்கலாம். முற்றிலும் தவிர்க்க வேண்டியது அப்படிங்கிற மாதிரி கிடையாது. ஆனாலும் விருச்சிக ராசிக்காரர்கள் 8வது எண்ணை கொஞ்சம் தவிர்ப்பது நல்லது. அது வீணான கலகம், அம்பு விளக்கு, போலீஸ் ஸ்டேஷனில் போய் வண்டி மாட்டிக்கிச்சுங்க, ஃபைன் கட்டிக்கிட்டு இருக்கீங்க, வண்டி மேலே அதிகமாக ஃபைன் இருக்குங்க, வண்டி அதிகமாக எவ்வளோ புது வண்டியாக இருந்தாலும் சில நேரங்களில் பாருங்கள், அந்த கூட்டு எண் 8ஆக இருந்தால், ஆகாத கலராக இருந்தால் நல்லா பத்திரமா பாதுகாத்து ஓட்டிட்டு போவாங்க. அப்போ தான் கோட்டை போட்டுவிட்டு போவாங்க. அப்போ தான் முன்னாடி கரெக்டாக பார்த்து ஓட்டிட்டு போவாங்க, பின்னாடி வந்து யாராவது ஒருத்தன் அடிச்சுட்டு இருப்பான். உள்ளே உட்காரும் பொழுதே அவங்களுக்கு வந்து ஒரு நிம்மதி இல்லாமல் எப்படா அந்த வண்டியை விட்டு இறங்குவோம், எப்போ பார்த்தாலும் ஏசி ரிப்பேரு இல்லைனா ஏதாவது ஒரு ரிப்பேருன்னு அழுத்து போயிடும். அப்போ அந்த நம்பர்ஸ் கலர்ஸ் செட் ஆகலைங்கிறதுனால இந்த மாதிரி நெகட்டிவாக உங்களுக்கு காட்டுது. அப்படி நெகட்டிவாக காட்டும் போது தான் நம்ம ஏதாவது வண்டிக்குள்ளே பாசிட்டிவாக ஏதாவது வைக்கலாமா, ஏதாவது கோயில் உலகத்துக்கு போகலாமா, ஏதாவது வண்டிக்கு பூஜை பண்ணலாமாங்கிற திங்கிங் வரும். அதையும் கூட சுய ஜாதகம் சொல்லி கொடுக்கும். இந்த வண்டிக்கு இந்த மாதிரி பொருள்களை உள்ள வைங்கன்னு ஆப்ஷன் இருக்கு. விருச்சிக ராசிக்காரங்க தன்னோட வாகனத்துல வைக்க வேண்டிய பொருள், அது வந்து ஒரு சைக்கிளா இருக்கலாம், பைக்கா இருக்கலாம், காரா இருக்கலாம், எதுவா வேணா இருக்கலாம் சார். இந்த ஒரு பொருளை வச்சிருங்க அப்படின்னா எந்த பொருள் சொல்லுங்க? ராக்கெட்டாவே இருந்தாலும் எலுமிச்சம்பழம் வச்சுட்டு நம்ம எடுக்கிறாங்க. விருச்சிக ராசிக்காரர்களை பொறுத்தவரை வேறு யாருங்க துணை? வேலவன் தான் துணை. அந்த வேலவனுடைய வேலை அவங்க வண்டியில் கண்டிப்பாக வைக்கணும். ஒரு ஸ்டிக்கராவது ஒட்டி வைக்கணுங்க. ஒரு செவ்வாய்க்கிழமை அன்னைக்கு ஒரு சிவப்பு துணி, புது துணி வாங்கி முருகனுடைய விபூதியையும் வச்சு, சிவப்பு குண்டுமணியும் 6 வச்சு, ஆறுமுகனுடைய அனுகூலத்தோட ஆறுமுக ருத்ராட்சத்தை அதில் வச்சு தன்னுடைய வாகனத்தில் கட்டி வைத்துக் கொள்வது விருச்சிக ராசிக்காரர்களுக்கு போற இடத்துல சும்மா அப்படி காலமாடு மாதிரி நின்று ஜெயிச்சுட்டு வருங்க வண்டி. விருச்சிக ராசிக்காரங்க தன்னோட வாகனத்துல இந்த பொருளை வைக்கவே கூடாதுங்கன்னா எந்த பொருள் சார்? விருச்சிக ராசிக்காரர்களுக்கு தெய்வீக அனுகூலத்தை கொடுக்கக்கூடிய குருவோட பொருளை வைக்க சொன்னோம். ஆனா அதே குரு பகவானை வழிபாடு பண்ணிட்டு பூக்கள்லாம் உள்ள வாங்கி வைப்பாங்க, சுவாமி பிரசாதம்னு சொல்லி. அது காஞ்சு போய் அப்படியே அங்கனங்கன்னா விழுந்து கிடக்கும். அப்படியே வண்டியை ஓட்டிக்கிட்டே இருப்பாங்க. கண்டிப்பாக வைக்கக்கூடாது. விருச்சிக ராசி என்பது நீர் ராசி அப்படின்னு சொல்லுவாங்க. போன வருஷம் அதுவும் பச்சை கலர்களுக்கு ஆகாது. போன வருஷத்தில் வாங்கின பச்சை பாட்டில் கூல்ட்ரிங்க்ஸில் பாதியை குடிச்சிட்டு பாதியை போட்டு பின்னாடி பாதி முன்னாடி பாதி வச்சுக்கிட்டு இருப்பாங்க. அதை விருச்சிக ராசிக்காரர்கள் எடுத்து வெளியில் தூக்கி போடணும். அதுக்கப்புறம் அந்த மேட்டுங்க, வண்டி வாங்கினதுக்கப்புறம் வாங்கி போட்ட மேட்டாக இருக்கும். அதுலேயே மிதிச்சு ஒரு ஊர் மண், எல்லா ஊர் மண்ணும் அதில் சேர்ந்துருக்கும். அதை பத்திரமா அவங்க பாதுகாக்காமல் அதை தூக்கி வெளியில் போட்டுட்டு அடிக்கடி மாற்றணும். ஏன்னால் மிதியடிக்கும் சனி பகவானுக்கும் சம்பந்தம் உண்டு. அப்போ விருச்சிக ராசிக்காரங்க வண்டிக்குள்ள ஒரு செருப்பு, வீட்டுக்கு வெளியில் ஒரு செருப்புன்னு போட்டு அந்த செருப்போடையே பத்திரமா வண்டியை கொண்டாந்து நிறுத்துறதுலாம் சுத்தமாக ஆகாது. விருச்சிக ராசிக்காரர்களை பொறுத்தவரை உடைந்த பொருட்கள் எதையுமே வண்டிக்குள்ள வைக்கவே கூடாது. சரிங்க சார், இதெல்லாமே நம்ம வைக்கக்கூடாதுன்றதை சொல்கிறோம். ஒருவேளை அந்த உடைஞ்ச சாமி படங்கள், அதாவது அவங்களுக்கு இஷ்ட தெய்வங்களாக இருக்கலாம், அதெல்லாம் வச்சுருக்காங்கன்னா அது என்ன பண்ணலாம் சார்? சுவாமி படம் அப்படின்னு சொல்கிறது டேஸ்ட் போர்டில் வச்சுருப்பாங்க. அதில் பிள்ளையார் லேசாக ஒரு பக்கம் பார்த்தீங்கன்னா அப்படியே அந்த வெயிலில் பட்டு உருகி ஒரு மாதிரி அப்படியே டேமேஜாக இருப்பார். அதே போல் அங்கே சுவாமிக்கு கண்ணாடிக்கு முன்னாடி சில படங்கள்லாம் தொங்க விட்டுருப்பாங்க. அனுமன், ஆஞ்சநேயர், முருகப்பெருமானுடைய வேல்லாம் தொங்க விட்டுருப்பாங்க. அதெல்லாம் பாதி உடஞ்சிருக்கும். அந்த மாதிரி வைக்கவே கூடாது. ஏன்னா விருச்சிக ராசிக்காரர்கள் ஒரு வாகனம் எடுக்கும் பொழுதே தன்னுடைய இஷ்ட தெய்வத்தை, குலதெய்வத்தை கும்பிட்டுட்டு தான் வண்டியே எடுக்கணும். அப்படி அது டேமேஜான பொருட்களை கோவிலுக்கு போகும்போது எங்கேயாவது தண்ணீரில் விட்டு விடுவது நல்லது. விருச்சிக ராசிக்காரங்க அவங்களுக்கு வாகன யோகம் அமையறதுக்கு எந்த தெய்வத்தை அவங்க வழிபடணும் சார்? நிச்சயமா நீங்க கேட்ட மாதிரி வண்டி வாங்குறத பத்தி சொன்னீங்க, வண்டிக்குள்ள வைக்கிறத பத்தி சொல்றீங்க. வண்டி வாங்கணும்லையா அப்படின்னு விருச்சிக ராசிக்காரர்கள் வாங்குவதற்கு ஒரு நேரம் வரணும்ல, ஒரு யோகம் வரணும்ல. நாங்க என்னதான் காசு எடுத்து வச்சாலும் ஆஸ்பத்திரிக்கு போகுது, புது வண்டி வாங்குற யோகமே அமைய மாட்டேங்குது. ஏன்னா 4 குடையவன் சனி பகவானாக வர்றதுனால புது வண்டியே வாங்கிட்டு வந்தாலும் ஒரு 4 மாசத்துல பழைய வண்டி மாதிரி அது ஏதாவது ஒரு டேமேஜ், கீறல் அது இதுன்னு பட்டுருது. இது நடக்காமல் இருக்கணும்னா என்ன வழிபாடு அப்படின்னு விருச்சிக ராசிக்காரர்களுக்கு சொன்னால், அந்த ராசிக்காரர்கள் சனி பகவானுடைய ஆதிக்கம் அவர்களுக்கு அதிகமாக இருந்து பாதிப்புகள் ஏற்பட்டால் ஆஞ்சநேயரை
வழிபாடு செய்யும் பொழுது அவங்களுக்கு மிகப்பெரிய ஒரு நல்ல வாகன யோகங்கள் அமையுது. வாகனம் வாங்கினதுக்கு அப்புறம் ஆஞ்சநேயரை மறக்காம அவரையும் கும்பிட்டுக்கிட்டு உங்களுக்கு அதில் நல்லபடியாக பயணம் செய்வதற்கு முருகனுடைய அருள் கண்டிப்பாக வேணும். ஆக முருகனையும் ஆஞ்சநேயரையும் வழிபாடு செய்தால் இந்த ராசிக்காரர்களுக்கு வாகன யோகம் கண்டிப்பாக அமையும். செவ்வாய்க்கிழமை அன்னைக்கு முருகப்பெருமானுக்கு 4 நல்லெண்ணெய் தீபமும், சனிக்கிழமை அன்னைக்கு ஆஞ்சநேயருக்கு 2 நெய் தீபங்களும் ஏற்றி வாகன யோகம் அமையணும்னு சொல்லி ஒரு செவ்வாய்க்கிழமையும் சனிக்கிழமையும் வேண்டுதல் வச்சுக்கிட்டே வந்தாங்கன்னா கண்டிப்பாக 8 செவ்வாய் 8 சனி முடிகிறதுக்குள்ள வாகன யோகம் அமையும். விருச்சிக ராசிக்காரங்க புது வண்டி வாங்கிட்டாங்க. அந்த புது வண்டி சாவியை அவங்க முதல்ல யாரு கையில கொடுத்து ஆசீர்வாதம் வாங்கணும்? முதல்ல அவங்க எந்த தெய்வ வழிபாடு, எந்த ஆலயத்திற்கு செல்லுங்க சார்? விருச்சிக ராசிக்காரர்களை பொறுத்தவரையும் குழந்தைகள் சென்டிமெண்ட்டு, சகோதர சகோதரிகள் சென்டிமெண்ட்டு அதிகமாக இருக்கக்கூடியவங்க. விருச்சிக ராசிக்காரர்களுக்கு திருமணம் ஆகாமல் இருந்தாலும் கூட தன்னுடைய சகோதர சகோதரி பிள்ளைகளை அழைச்சிட்டு கோயிலுக்கு போயிட்டு வருவோம் அப்படிங்கிற ஒரு எண்ணம் அவர்களுக்கு இருக்கும். அதனால் உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய சகோதர வழி உறவு முறைகளிடம் உங்கள் மேலே ரொம்ப பாசமாக இருக்கிறவங்கள்ட்ட சாவியை கொடுத்து வாங்கினீங்கன்னா விருச்சிகத்திற்கு அனுகூலம். விருச்சிக ராசிக்காரர்களுக்கு குரு ஒரு கோவிலில் போய் வச்சுட்டு அந்த கோவிலுடைய பூசாரி கையில் கொடுத்து அந்த சாவியை வாங்கினீங்கன்னா அனுகூலம். எந்த கோவிலுக்கு போகலாம்? குலதெய்வம் கோவிலுக்கு முதல்ல போகணும். அடுத்து விருச்சிகத்திற்கு 9 கூடிய பாக்யாதிபதி சந்திர பகவானாக வந்து அவர் ராசி மேலே ஒரு நட்சத்திரத்தில் உட்கார்ந்துருக்கிறார் இல்லையா? அப்போ அந்த சந்திரனுக்கு மதிப்பு கொடுக்கும் விதமாக சிவபெருமானையும் அம்பாளையும் இவர்கள் வழிபாடு செய்யும் பொழுது உங்களுடைய காலகட்டங்களில் நல்ல வாகனத்தில் செல்லக்கூடிய பயணங்கள் வெற்றி பெறும். அந்த வண்டி இருக்கும் வரை, அந்த வாகனத்தை இவங்க பயன்படுத்தும் வரை எந்த விதமான குறைபாடும் விபத்துகளும் இல்லாமல் சிறப்பாக பயன்படுத்தும் விதமான தெய்வ அனுகூலம் கிடைக்கும். நீங்க ஆரம்பத்துல சொல்லும் போதே சொன்னீங்க சார், முருகரோட பாடலை விரும்பி கேட்பாங்க நம்மளுடைய விருச்சிக ராசிக்காரங்க. வாகனம் வாங்கிட்டாங்க, தினசரி இந்த பாடல் கேட்கணும் அப்படின்னா முருகரோட பாடலே கேட்கலாமா? அதுல எந்த பாடல் கேட்கலாம்? கந்தகுரு கவசம் விருச்சிக ராசிக்காரர்கள் தன்னுடைய வாகனத்தில் கேட்கக்கூடிய ஒரு பாடல். கந்தசஷ்டி கவசத்தை வீட்டில் கேட்பாங்க, வண்டியில் ஏறினோடனே கந்தகுரு கவசத்தை கேட்கணும். இது விருச்சிக ராசிக்காரர்களுக்கு பயணத்தில் வெற்றியை, காரிய அனுகூலங்களை கண்டிப்பாக கொடுக்கும். இன்றைய பகுதியில் நம்ம விருச்சிக ராசிக்காரர்களுக்கு அமையக்கூடிய அந்த வாகன யோகம், அதாவது சாதாரணமாக இல்லைங்க, எந்த நாளில் வாங்கணும், எந்த நிறம் அமையணும், வாகனத்துடைய எண், அந்த கூட்டு எண் எப்படி இருக்கணும், ஸோ அதுக்கு ஒரு சில விதிகள் எல்லாமே இருக்கின்றது. தெய்வ வழிபாடு என்ன மேற்கொள்ளணும், எந்த பாடல் கேட்கணும், யார் கையில் சாவி கொடுத்து அந்த ஆசீர்வாதம் வாங்கணும், இது எல்லா விஷயங்களும் நம்ம பார்த்தோம். அடுத்த பகுதியில் வேறொரு தகவலோடு சந்திக்கலாம். நன்றி சார். நன்றி. குரு வாழ்க, குருவே துணை.